விடாமுயற்சி இதுவரையும் 12 நாளில் எவ்வளோ வசூல், 12 நாளில் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ வசூல் வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்று திங்கட்கிழமை, அதாவது செகண்ட் மண்டே எப்படி வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது இல்லாமல் குடும்பஸ்தன் இதுவரையும் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரியே சாவா அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம், அந்த படம் வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த 4 நாள்லேயே பெரிய ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட வசூல் டீட்டெயில், அந்த படங்களோட ஷேர் டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு குயிஸ் ஒன்று கேட்டிருந்தேன். அதாவது ஒரு 4 படத்தை வச்சு இந்த 4 படத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் திங், ஒரு ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அதுதான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, இந்த 4 படங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை ஜெயிலு. ஸோ ஜெயிலில் முக்கியமான நிகழ்வுகள் இந்த படங்களில் நடக்கும். இந்த 4 படங்களுக்குமே ஒற்றுமையானது ஜெயில் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவன் ஸ்ரீனிவாசன், சதீஷ் வினோத், மிஸ்டர் மணிவண்ணன், அப்புறம் குர்ஷித்துர் ரஹ்மான், அப்புறம் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறவர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. ஒன்று முக்கியமாக இன்ஸ்டாகிராம், அப்புறம் ட்விட்டர், ஃபேஸ்புக், அதோட எல்லா லிங்க்கையுமே கீழே கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் எதில் ஆக்டிவாக இருப்பீங்களோ அதில் என்னை ஃபாலோ பண்ணி அதில் நிறையா போஸ்ட்ஸு, அதில் நிறையா வீடியோஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலேயே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வசூல்களை போயிடலாம். கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ வேர்ல்டு, இந்த படத்தோட டே 4 இந்தியாவில் 1,74,00,000, வேர்ல்டு வைடு $6 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 52 கோடி கிட்ட வருது இந்தியன் ருப்பிக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் 17,34,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $198.4 மில்லியன், 1,720 கோடி கிட்ட வருது. அப்புறம் நேசா 2 சைனீஸ் திரைப்படம், சைனீஸ் அனிமேஷன் படம், சைனாவில் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்றுமே $30 மில்லியன், இது மட்டுமே 260 கோடி கிட்ட வருது. ஸோ டோட்டலாக சைனாவில் இந்த படம் 1.67 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 14,500 கோடிக்கு மேலே வருதுங்க. சரியான கலெக்ஷன். அந்த 1 பில்லியன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே கடந்துடும் அப்படின்னு நம்பலாம். பட்ஜெட் 83 மில்லியன், 720 crore கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. இன்டர்ஸ்டெல்லர் ரீ-ரிலீஸ் டே 11 இந்தியாவில் 24 லட்சம். டோட்டலாக இந்த படம் 11 நாளில் 23 கோடியே 19 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இப்போது இந்த ரீ-ரிலீஸில் ஒரு பெரிய ஹிட்டே ஆகிருக்கு. அதே மாதிரி சனம் தேரி கசம், இந்த படத்தோட ரீ-ரிலீஸ் கலெக்ஷன் டே 11 இந்தியாவில் 79 லட்சம். டோட்டலாக 11 நாளில் இந்த படம் 36 கோடியே 22 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சாவா திரைப்படம் நேற்று 4வது நாளுமே ஒரு சரியான கலெக்ஷன். ஃபஸ்ட்டு மண்டே, ஆனால் மண்டே மாதிரி இல்லை, இது என்னமோ ஒரு சண்டே மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு, பெரிய நம்பரை எடுத்திருக்கு. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 27 கோடி, வேர்ல்டு வைடு 30 கோடி 21 லட்சம். ஸோ டோட்டலாக 167 கோடியே 26 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 195 கோடியே 15 லட்சம். பட்ஜெட் 140 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸு கிட்டத்தட்ட 80 கோடி கிட்ட போயிருக்கு. 104 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன 4 நாளில் 24 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு கிடச்சிருக்குங்க. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர். அப்போ இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும் போது, இந்த படம் இனிமேல் எடுக்கிறது எல்லாமே ப்ராஃபிட் தான் அப்படின்னா, இந்த படத்தை வாங்கினவங்க, இந்த படத்தை விற்றவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய கொள்ள லாபம் கிடைக்க போகுது. ஸோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பிக்கெஸ்ட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு நம்ம சாவாவை சொல்லலாம். அப்புறம் ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 4 கேரளாவில் 49 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 4 கோடியே 70 லட்சமும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 30 லட்சம். பட்ஜெட் 4 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸு 3.5 கோடிக்கு போயிருக்கு. இப்போதைக்கு 2 கோடியே 84 லட்சம் கிட்ட இந்த படம் ஷேர் வந்திருக்கு. ஸோ 81% வந்துருச்சு. இன்னும் சில லட்சங்கள் தான், அதுவும் இன்னும் 2-3 நாளில் வந்துடும் அப்படின்னே வைங்களேன். ஸோ 4 நாளில் நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன பட்ஜெட், ரொம்ப சின்ன ஸ்டார்ட்டு, அதே மாதிரியே நல்லாவே போயிருக்கு. நேற்று கூட நல்ல கலெக்ஷன். பனிக்கிளி நேற்று 4வது நாள் கேரளாவில் 32 லட்சமும், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 34 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 58 லட்சம். பட்ஜெட் 5 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸு 2.5 கோடிக்கு போயிருக்கு. இந்த படத்துக்கு இதுவரையும் 1 கோடியே 38 லட்சம் தான் ஷேர் வந்திருக்கு. இந்த படம் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும். ஸோ வந்துட்டு தான் இருக்குது, வருதான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்தால் கூட வந்துடும் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் தவீட் அப்படிங்கிற படம் ஆக்சுவலாக
இந்த 3 மலையாள திரைப்படங்களே நேற்று மண்டே வந்து டவிட் அப்படிங்கிற இந்த படம் தான் வந்து பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது நல்ல கலெக்ஷன் மீதி படங்களை கம்பேர் பண்ணும்போது. டே 4 கேரளாவில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 73 லட்சம். ஸோ டோட்டலாக 3,92,00,000 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 4,48 லட்சம், பட்ஜெட் 6 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 4 கோடிக்கு போயிருக்கு. இது வரையும் 2,40 லட்சம் இது வரையும் ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் வந்து ஒரு 3 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். அப்புறம் தெலுங்கில் வந்து சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 35, ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாக 194 கோடியே 24 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 251 கோடியே 78 லட்சம், 80 கோடி பட்ஜெட், 43 கோடியே 50 லட்சத்துக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ஷேர் 150 கோடிக்கு மேலே வந்திருக்குங்க. அப்போ சொல்லவா வேணும், கொள்ள லாபம் கிட்டத்தட்ட 106 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு. வேற லெவல் 345% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. வாங்கின எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்னென்னா முக்கியமாக இந்த படத்தில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த படம் என்னதான் ஒரு பெரிய ஹீரோ படமாக இருந்தாலுமே 80 கோடி பட்ஜெட்டாக இருந்தாலுமே ஒரு டீசெண்டான ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை வியாபாரம் பண்ணியிருக்காங்க. 43 கோடி ஒரு டீசெண்டான ப்ரைஸ். அப்புறம் தண்டேல் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 11 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி, வேர்ல்டு வைடு 1 கோடி 24 லட்சம். ஸோ டோட்டலாக 59 கோடியே 4 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 85 கோடியே 99 லட்சம், 70 கோடி பட்ஜெட், 40 கோடி தேட்டர்கள் ரைட்ஸ். இந்த படம் கிட்டத்தட்ட 51 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. இந்த படத்துக்குமே 11 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. வேறு லெவல் கலெக்ஷன். 128% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் இந்த ஷேர் டீட்டெயில்ஸு, இந்த ரெக்கவரி, இந்த ப்ராஃபிட், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட், ரைட்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது மோஸ்ட்லி எல்லாருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இது இல்லை ப்ரோ எனக்கு தெரியல, இதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட்ஸாவது ஏதாவது போடுங்க அப்படின்னா அது கண்டிப்பாக போடுறேன். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதாவது இந்த ப்ராஃபிட்லாம் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த ஷேர்லாம் எப்படி, இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு போடுறேன். அதை ஒரு வீடியோவாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்ததான் லைலா அப்படிங்கிற படம் டே 4 40 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 45 லட்சம். ஸோ டோட்டலாக 4 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் 17 கோடி பட்ஜெட், 9 கோடி தேட்டர்கள் ரைட்ஸு. இது வரையும் 2.5 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. இந்த படம் இன்னும் ஒரு பெரிய வசூல் எடுக்கணும். 27% தான் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ போகிறத பார்த்தா இந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் தமிழில் இந்த வாரம் ரிலீஸ் ஆன 8 படங்களில் நம்ம எல்லா படத்தையுமே இந்த வீடியோவில் போடலை. ஒரே ஒரு படத்துக்கு மட்டும்தான் போட போகிறோம். ஏன்னா மீதி படங்களுக்கு எல்லாத்துக்குமே டோட்டலாக சுத்தமாக வசூல் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு படம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையை விட அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஃபயர் அப்படிங்கிற படம். இந்த படத்துக்கு அப்படி என்ன இருக்குன்னு தெரில. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு 17 லட்சம் கிட்ட தான் வசூல் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் திங்கட்கிழமை 19 லட்சம் கிட்ட இந்த படம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 20 லட்சம். ஸோ டோட்டலாக 49 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 53 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்குது இந்த படத்துக்கு. இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் கூட இன்னும் கூட இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம மட்டும்தான் இது அடல்ட் கண்டென்ட்டு, ஒருவேளை இது ஒரு கில்மா படம் போல் அப்படின்னு நினச்சி விட்டோமா, உண்மையிலே கண்டென்ட் வைஸ் இந்த படம் ஒரு நல்ல படமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படத்தோட டேட் 25 தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம். ஸோ டோட்டலாக 24 கோடியே 54 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 26 கோடியே 79 லட்சம், பட்ஜெட் 9 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 5 கோடி கிட்ட போயிருக்கு. கிட்டத்தட்ட ஷேர் மட்டுமே 14 கோடிக்கு மேலே வந்திருக்குங்க இந்த படத்துக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 9.5 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ஒரு சரியான பிளாக் பஸ்டர். 292% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைகிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ இந்த தயாரிப்பாளருக்கோ ஒரு பெரிய லாபம் வரும்போது இந்த ஒரு படத்தை வச்சு அவங்க இந்த மாதிரி சின்ன படங்களை ஒரு 4 படங்களை தைரியமாக வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு 2-3 படத்துக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன படங்கள் ஜெயிக்கிறதும் ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தான். ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய படம், ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம், ஒரு பெரிய ஹீரோவோட படம் பெரிய அளவில் ஜெயிக்கிறது தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய அளவில் உதவும். இந்த சின்ன படங்களோட வெற்றி ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரியே பெரிய படங்களோட வெற்றி இல்லாமல் இந்த சின்ன படங்களோட வெற்றி ரொம்ப கம்மியான ஒரு விஷயத்தை தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு பண்ணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ குடும்பஸ்தன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் விடாமுயற்சி திரைப்படத்தோட டேட் 12 தமிழ்நாட்டில் 1 கோடியே 21 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 48 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 82 கோடியே 2 லட்சமும், வேர்ல்டு வைடு 144 கோடியே 50 லட்சம், பட்ஜெட் 225 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 100 கோடி, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 81 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு 42 கோடி 43 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா உலகம் முழுக்க இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 42 கோடியில் ஒரு 33 கோடி, குறைஞ்சது 35 கோடியாவது
இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வசூல் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் இந்த படம் ஒரு 30 கோடி வசூல் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.